ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று இரவுக்குள்ளாகவே இந்த வராகி அம்மாவின் வாக்கை கேட்டுட்டினா நாளைக்கு வரப்போற சனிக்கிழமையானது உன் சங்கடங்களை தீர்த்து சந்தோஷத்தை தரக்கூடிய சனிக்கிழமையாக நிச்சயமாக மாறிவிடும் என் செல்லமே. இத்தனை நாளா நீ எதிர்பார்த்த நல்ல செய்தியும் இதுவரை நடக்காத பல நல்ல விஷயங்களும் நாளைக்கே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்ய போறேன். நான் சர்வ நிச்சயமாக உனக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றி உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கணும்னு முடிவெடுத்துட்டேன். உன்னை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் உன்கிட்ட சண்டை போடலாம், சச்சரவு செய்யலாம், பிரச்சனைகளை உருவாக்கலாம். ஆனால் யார் எப்படி இருந்தாலும் என்ன செஞ்சாலும் நீ எதுக்குமே கவலைப்படாம நீ செய்கிற விஷயத்த மட்டும் சரியாக செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. எந்த சூழ்நிலையிலும் யாருக்கும் எந்த கவலையையும் கஷ்டத்தையும் கொடுத்துடக்கூடாது. யார் மனசுலையும் வலியையும் வேதனையும் உண்டாக்கிடக்கூடாதுன்றதுல மட்டும் நீ உறுதியாக இருந்தாலே போதும். ஒரு மனிதன் போடுவது வினையோ அல்லது விதையோ, அவன் விதைச்ச விதைக்கு அதற்கான பலன் நிச்சயம் கிடைக்கும். ஒவ்வொரு மனிதன் செய்கிற வினைகளுக்கும், அதாவது அவன் செய்கிற செயலுக்கும் அதற்குரிய பலன் கிடைச்சே தீரும். அதனால தான் நீ எப்பவுமே போடுகிற விதை நல்ல விதையா, செய்கிற செயல் நல்ல செயல்களாக இருக்கும்படி பார்த்துக்கோன்னு சொல்கிறேன். எல்லா மனிதர்களும் வாழ்க்கையில் வெளிச்சத்தை தான் தேடுறாங்க. ஆனால் வாழ்க்கையில் வெளிச்சம் எப்போது வரும்? இருட்டில் இருக்கும்போது தானே வெளிச்சம் இருட்டு போட்டால் பளிச்சுன்னு வரும். அதே போல தான் இரவு பொழுது விளக்கும் போது தானே காலையில் வெளிச்சம் பளிச்சுன்னு தெரிய வரும். அப்படி தான் வாழ்க்கையும். கஷ்டம்னு ஒன்று வந்த பிறகு சந்தோஷம்னு ஒன்று வரும்போது தான் வாழ்க்கைக்கான வெளிச்சம் மிக பிரகாசமாக தெரியுன்றதால தான் இப்போது இந்த இரவோட இரவாகவே உன் எல்லா இன்னல்களையும் போக்கி நாளைய விடியலை உனக்கான வெளிச்சமான பிரகாசமான சந்தோஷமான விடியலாக மாற்றுறதுக்காக இப்போது உன்னை தேடி ஓடி வந்தேன் என் செல்லமே. நான் உனக்கு கொடுத்த தனிமையை தண்டனை நினச்சிக்காத. நீ தனிமையில் இருக்கும்போது தான் உன் வாழ்க்கையை பற்றி புரிதல்களை உனக்குள்ள உருவாக்கிக்க முடியுன்றதுக்காக தான் உன்னை ஆசீர்வதித்து தனிமையை கொடுத்துருக்கேன். தனிமையில் உட்காந்து எல்லாத்தையும் சரியாக யோசி. ஒரு விஷயம் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, அதன் மூலமாக நான் உனக்கு என்னென்ன நன்மைகளை செய்கிறேன் என்ற எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு புரிய வைக்கிறேன் என் செல்லமே. நீ ஜெயிச்சு வெற்றியாளனாக வசதியான வாழ்க்கையை வாழும்போது எல்லாரும் உன்னை தேடி ஓடி வருவாங்க. அதுவே நீ தோத்து போயிட்ட, நீ நினச்சது நடக்கலை, நீ ஜெயிக்கலைங்கிற போது நிஜமானவர்கள் மட்டும்தான் உன் கூட நிற்பாங்களே தவிர பொய்யான போலி வேஷம் போட்டு பாசமாக நடித்த மனிதர்கள் எல்லாம் சட்டுன்னு திரும்புறதுக்குள்ளே உன்னை விட்டு விலகி போயிருப்பாங்க. அதனால் இப்படி கஷ்டம் வரும்போதும் தோல்வி வரும்போதும் உண்மையானவர்கள் நல்லவர்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர்கள் மட்டுமே உன் வாழ்க்கைக்கு போதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள மட்டும் உன் கூட வச்சுக்கோ. கடவுளை தவிர வேறு எந்த ஆதரவும் இல்லாத என் அன்பு பிள்ளையான உனக்கு துணையாக, கடவுளாக, தாயாக இந்த வராகியம்மா இருக்கும்போது நீ எதுக்காக வருத்தப்படுற? அதிகமான வயதையும் அதிக துன்பங்களையும் கடந்து வந்தவர்கள்தான் அனுபவசாலின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் நீ பெருசாக வயசாகலைனாலும் உனக்கு பெருசாக அனுபவங்கள் கிடைக்கலைனாலும் வாழ்க்கைக்கான பாடத்தை புரிஞ்சு வச்சிருக்க. வாழ்க்கையை எப்படி வாழணுன்றதை தெரிஞ்சு வச்சிருக்க. எத்தனையோ வலியையும் வேதனையும் கடந்து வலியால் துடிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு உண்மையான அனுபவத்தை கொடுப்பதற்காக தான் இந்த வராகியம்மா சில கஷ்டங்களை கொடுத்தேன். நீ நினச்சதை நடத்தி கொடுப்பதற்கும் காரணம் இருக்கு, நீ நினச்சதை நடக்காம வச்சிருக்கிறதுக்கும் காரணம் இருக்கு. மொத்தத்தில் காரண காரியத்தோட உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்க இந்த வராகியம்மா இப்போது உன் இறை நம்பிக்கைக்கு ஏற்றார் போல, உன் நல்ல மனசுக்கு ஏற்றார் போல உனக்கான செயல்களை சிறப்பாக செஞ்சு கொடுக்க வந்துட்டேன். வாழ்க்கையில் வெற்றி இடத்தை, வெற்றியின் உச்சத்தை தொடுறதுக்கு எத்தனை படிக்கட்டுகள் ஏறணுமோ நினச்சி பயப்படாத. உன் உள்ளத்தில் இறை நம்பிக்கை இருந்ததுன்னா கூடிய சீக்கிரமே நீ அந்த வெற்றி படியை எட்டி பிடிச்சிடுவாய். இப்போது இருக்கிற எல்லா கஷ்டங்களையும் சரி செஞ்சு கூடிய சீக்கிரமே உனக்கான சந்தோஷமான வாழ்க்கையை உன் கைகளில் நான் கொடுத்து உன்னை வெற்றியாளனாகவும் இந்த உலகுக்கு அறியப்படுத்துவேன் என் செல்லமே. வாழ்க்கையை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக பாடுபடு. எப்போவுமே வாழ்க்கையில் ஜெயிக்கணும், வாழ்க்கையில் பொருள் சம்பாதிக்கணும்,
வாழ்க்கையில பணக்காரனா வசதியா வாழணும்னு யோசிக்காம வாழ்க்கையை எப்படி வாழணும்னு புரிஞ்சுக்கிறதுக்காக நீ வேலை செய்யும்போது வாழ்க்கையை பற்றிய புரிதல்கள் தானாகவே உனக்கு வந்துடும். உன்னுடைய பிரார்த்தனைகளும் நீ செஞ்ச விஷயங்களும் நீ செய்த நன்மைகளும் வீணாகி போயிடுமோ நினைச்சு பயப்படாத. என் மேல நம்பிக்கையோடு இருக்கிற உனக்கு ஒருபோதும் எந்த கெட்டதும் எந்த கஷ்டமும் வராம நானே உனக்கு துணையாக இருந்து நீ விரும்பியது எல்லாவற்றையும் உரிய நேரத்தில் சிறந்த நேரத்தில் நிச்சயமாக உன் கைகளில் கொடுப்பேன். இத்தனை நாளாக குறை கண்டு உன்னை குறைற்றம் சாட்டிய இந்த உலகம் கூடிய சீக்கிரமே உன்னை பற்றி நிறைவாக பேசி நிறைய நல்லதும் சொல்ல போகுது என் செல்லமே. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீ யாரையும் குறை சொல்லக்கூடாது, யாருடைய குற்றத்தையும் விமர்சிக்க கூடாது, யாரையும் புறம் சொல்லக்கூடாதுன்னு முடிவிடு. ஏன்னா நீ அடுத்தவங்களை பற்றி இன்னைக்கு குறை சொல்றது போல நாளைக்கு உன்னை பற்றி மற்றவங்க குறை சொல்றதுக்கான காலம் நிச்சயமாக வரும்ன்றத ஞாபகம் வச்சுக்கோ. இந்த உலகத்தில் எல்லாருமே மனிதர்கள் தானே. இன்னைக்கு நீ மற்றவங்களுக்கு செய்கிறத நாளைக்கு வேற யாராவது உனக்கு செய்வாங்க. இது எப்போதுமே உன் மனசில் இருந்ததுன்னா நீ யாருக்கும் எப்போதும் எந்த துரோகமும் அல்லது கவலையையும் கொடுக்க மாட்டாய் தானே. இதை மனசில் வச்சுக்கிட்டு வேலை செய். யாருக்கும் எந்த வகையிலும் எந்த கஷ்டமும் கொடுக்காம எல்லாருக்கும் உன்னால் முடிஞ்ச நன்மைகளையும் நல்ல விஷயங்களையும் செய்ய பழகு. ஒருத்தர்கிட்ட பசி வந்துடுச்சுன்னா அவரை தன்னை மறந்து தன்னிலை மறந்து அடுத்தவங்க கிட்ட கையேந்த கூட தயாராகிடுவாங்க. அப்படி கொடுமையான அந்த பசியை மீறி உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கணும். யாரிடமும் கையேந்தி நிற்காம யாரையும் எதிர்பார்த்து தலை குனிஞ்சு நிற்காம உனக்கான எல்லா விஷயங்களையும் நீயே செய்து கொள்ளக்கூடிய பிள்ளையாக இருக்கணும் என் செல்லமே. என்னை நம்பி பிரார்த்திக்கும் என்னையே நம்பி வழிபடும் உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீ என்கிட்ட வச்ச எல்லா பிரார்த்தனைகளையும் கூடிய சீக்கிரம் உனக்கு நிறைவேற்றி கொடுக்க போறேன். நீயும் என் மேல வச்சிருக்க நம்பிக்கையில உறுதியாக இருக்கும் பட்சத்துல எல்லாமே அழகாக உனக்கு நடக்கும். எப்பவுமே ஒவ்வொரு நாளும் நீ நல்ல எண்ணத்தோட எல்லாருக்கும் நல்ல விஷயங்களை உதவியாகவும் செயலாகவும் செய்யும் போது இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உன் வருங்காலமுமே கூட நன்மையாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். உன்னை மதிக்காத இடத்துல யார் வீட்டு மண்ணையும் நீ மிதிக்காதே. உனக்கு பொருத்தமில்லாத மனிதர்களிடத்தில் நீ ஒருபோதும் பொருந்தி போகாதே. உனக்கு யார் சரியாக வர்றாங்களோ, உன்னை யார் புரிஞ்சுக்கிறாங்களோ, யார் உன்னை மதிக்கிறாங்களோ அவர்களை மட்டும் உன் கூட வச்சுக்கிட்டா போதும் என் செல்லமே. உன்னை விரும்பாத வீட்டுக்கு நீ விருந்தினராக கூட போகக்கூடாதுன்றதை புரிஞ்சுக்கோ. நடக்குமோ நடக்காதோ, நல்லது கிடைக்குமோ கிடைக்காதோ, நாம் எதிர்பார்த்ததுபடி எல்லாமே சரியாக இருக்குமோ இருக்காதோன்னு சும்மா மனப்போராட்டத்தை உனக்குள்ளே வச்சுக்கிட்டே இருக்காதே. நீ எதிர்பார்த்தது போல எல்லா விஷயங்களும் நல்லபடியாய் நடக்கும்படி கூடிய சீக்கிரம் நான் அருள் செய்கிறேன். நீயாகவே எதையாவது யோசிச்சு கவலைப்பட்டு நிம்மதியை இழக்க வேண்டாம். நீ நிம்மதியாக இருக்கணுன்றதுக்காக தான் உனக்காக நான் பல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உன் வாழ்க்கையில் அனைத்தையும் நடத்தி தருபவள் இந்த வராகி அம்மான்னு என் மேலே நம்பிக்கையோடு இரு. உனக்கு இருக்கிற கடன்களையும் உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளையும் நினச்சி நீ கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. சரியான சமயத்தில் இந்த வராகி அம்மா அத்தனையையும் உனக்கு தீர்த்து கொடுத்துட்றேன். இனிமே எந்த கடனும் வராமல் எந்த பிரச்சனையும் கஷ்டமும் உன்னை நெருங்காம நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. இன்று இரவுக்குள்ளாகவே இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் உனக்கு செய்ய வேண்டிய எல்லா வேலைகளையும் செஞ்சு முடிச்சுட்டு நாளைக்கு நிச்சயமாக உனக்கு தேவையானதை உன் கைகளில் கொடுத்துருவேன். என் அருள் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காக வருத்தப்படுற? உன்னை மதிக்கிற மனிதர்களிடத்தில் நீயும் அன்பு பாசம் அரவணைப்புன்னு இருக்கலாம். உன்னை மதிக்காம அவமானப்படுத்தும் அவமரியாதை செய்யும் மனிதர்களிடமிருந்து சற்றும் யோசிக்காமல் நிரந்தரமாக விலகிடணும். அப்படி இல்லாமல் உன்னை அவங்க மதித்தாலும் மதிக்கலைனாலும் வேறு வழி இல்லை, அவங்க சொந்தக்காரங்களாச்சே, அவங்கள அண்டி நாடி அவங்க கூடவே இருந்து தான் ஆகணும்னு மறுபடியும் உனக்கு மதிப்பளிக்காத மனிதர்களை தேடி போனினா அவங்க இன்னும் ஒருபடி மேலே போய் உன்னை அவமானப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. அதனால அன்பு பாசம்னு மறுபடியும் சேர்ந்து நின்று காலம் முழுவதும் அவமானப்படாமல் உன்னை மதிக்காத மனிதர்களை நீ ஒதுக்கி வைக்க கற்றுக்கும். எப்போதும் உண்மையை மட்டுமே பேசு, அதுவும் உறுதியாக பேசு.
உனக்கு தெரிஞ்ச உண்மையை தைரியமாக பேசணுமே தவிர தயங்கி நிற்க கூடாது என் செல்லமே. இன்னைக்கு நீ வாழ்க்கையில ஜெயிக்கணுங்கிறதுக்காக போராடும்போது வீண் முயற்சி உன்னால முடியாதுன்னு சொல்றவங்களே நாளைக்கு நீ ஜெயிச்ச பிறகு உன்னுடைய விடாமுயற்சியால தான் நீ ஜெயிச்சன்னு உன்னை பாராட்ட வருவாங்க. அதனால இன்னைக்கு உன்னை சுத்தி இருக்கிற மனிதர்கள் என்ன சொன்னாலும் கண்டுக்காத. மனிதர்களின் உலகம் மாறி மாறி பேசக்கூடிய உலகம். மனிதர்களின் வாயி ஒவ்வொரு நிமிஷமும் மாறி மாறி மாற்றமான வார்த்தைகளை பேசிக்கிட்டே இருக்கும். அதனால எப்போ யார் எதை சொன்னாலும் நீ ஒருபோதும் சோர்ந்து போகாதே. உன்னால செய்ய முடிஞ்சதை செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை சாதிக்க தயாராக இரு. செய்ய முடிஞ்சவன் சாதிப்பான், செய்ய முடியாதவன் அடுத்தவங்களுக்கு போதிச்சுக்கிட்டே இருப்பான். எப்போதுமே உன் குறைகளையும் உன்னுடைய தவறுகளையும் திருத்தி உன்னை சரியான ஆளாக மாற்றிக்க முயற்சி செய். எப்போவுமே இந்த உலகத்து மனிதர்கள் அடுத்தவன் தவறுகளை ஆராய்ஞ்சு அடுத்தவன் குறைகளை நோண்டி அடுத்தவனுடைய குற்றங்களை சுலபமாக சொல்லிடுவாங்க. ஆனால் தான் செய்கிறதுல எது தவறு, தன்னுடைய குறை குற்றம் என்னன்னு அவ்வளவு சுலபமாக யாரும் யோசிப்பது கிடையாது. உன்னால் முடிஞ்சா முதல்ல உன்னுடைய தவறு என்ன, நீ என்ன தப்பு செய்கிறன்னு யோசிச்சு அதை சரி செய்ய முயற்சி செய்ய செல்லமே. நான் உனக்காக எதுவும் செய்யலை, உனக்காக எதுவும் தரலன்னு மட்டும் நீ யோசிக்காத. உனக்கே தெரியாமல் உன்னை சுற்றி இருக்கும் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் உன்னை காப்பாற்றியது இந்த வராகியம்மா நான் தான். என்னை விட இந்த உலகத்தில் உன் மேல அதிக அன்பும் அக்கறையும் கொண்டவர்கள் யாருமே இல்லை. அதனால நீ உன்னையும் நம்பலாம், இந்த வராகியம்மா என்னையும் நம்பலாம். எப்போதும் நல்லதையே நன, என்னையும் மனசுல வச்சுக்கோ. உன் வாழ்க்கையில மகிழ்ச்சி நிரம்பும்படியும் எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படியும் நான் செய்ய போறேன். உன்னுடைய ஆசைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றி நாளைக்கே உனக்காக நீ எதிர்பார்த்த 2 நல்ல விஷயங்களை வெற்றிகரமாக முடிச்சு தரப்போறேன். உன் வாழ்க்கை ஒளிமயமானதாக மாறப்போகுது என் செல்லமே. நீயாகவே உண்மையை மறைச்சு உன்னை நீயே ஏமாத்திக்காத. உன்னுடைய நிறை குறை, உன்னுடைய தவறு எது சரி எது, உன்னுடைய பலம் என்ன பலவீனம் என்னன்னு எல்லாமே உன்னை பற்றி உனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் சில விஷயங்களை நீயே உனக்குள்ள மறைக்காம இதுதான் சரி இதுதான் தவறுன்னு ஒரு சரியாக புரிஞ்சுக்கிட்டு உன்னை சரிப்படுத்தி கொள்ள முயற்சி செய். ஒரு விஷயம் உனக்கு தப்புன்னு தெரிஞ்சும் நீயே அதை உனக்கு சாதகமாக இருக்கிறதால நம்ம செய்கிறது சரிதான்னு சப்பக்கட்டு கட்ட வேண்டாம். நீ செய்கிறது சரின்னு தோணுச்சுன்னா மட்டும் அதை செய். தப்புன்னு தோணும் பட்சத்தில் அதை திருத்தி கொள்ள தயங்காதே என் செல்லமே. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது உனக்கான எல்லா விஷயங்களையும் உனக்கே தெளிவாக புரிய வைப்பேன். எது நல்லது எது கெட்டதுங்கிறதையும் எது சரி எது தவறுங்கிறதையும் கூட சூட்சுமமாக உனக்கு புரிய வைப்பேன். இந்த உலகத்தில் சில சமயங்களில் உன் மனசு முழுக்க குழப்பமாக இருக்கும். யாரையுமே நம்ப முடியலையேன்னு உனக்கு தோணும். அப்படி யாரையுமே நம்ப முடியலை, யாருக்கிட்டையும் எதையும் சொல்ல முடியலை, எதையும் செய்யவும் முடியலைன்னு குழப்பம் வரும்போதெல்லாம் உன் தன்னம்பிக்கையையும் உன்னையும் நீ முழுசாக நம்பலாம். நீ உன்னை நம்பும்போது நிச்சயமாக வெற்றி பெறுவாய் என் செல்லமே. அதுவும் இந்த வராகியம்மா உன் கூடவே இருந்து உன் உலகத்தையே மாற்ற போகிறேன். உனக்குள்ள நம்பிக்கையை உருவாக்க போகிறேன். நீ எந்த அளவுக்கு உன்னையும் என்னையும் நம்புகிறாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் மிக பெரிதாக உயர்வாக வந்து சேரும். என் அருள் உனக்கு இருக்கும்போது இனி எல்லா நாளும் சந்தோஷ நாளாகவே இருக்கும்னு நம்பு. உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் வெற்றியையும் அள்ளி தருவதற்கு இந்த வராகியம்மா தயாராயிட்டேன். எப்போதும் என் அருள் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை பாதுகாக்கும்ன்றதை புரிஞ்சுக்கோ. என்னுடைய ஆசீர்வாதத்தால் உன் துன்பங்கள் எல்லாம் அழிந்து போகும். உன்னுடைய நம்பிக்கை அதிகமாகி உன் வாழ்க்கையில் நீ பலமுள்ள வலிமையுள்ள ஆளாக மாறப்போற. எப்போதுமே உனக்குள்ள ஆனந்தம் நிரம்பி வழியும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்க எல்லா எதிரிகளையும் விலக்கி வச்சு உனக்கு நல்லது நினைக்கக்கூடிய நல்ல மனிதர்களையும் நல்ல நபர்களையும் மட்டும் உன்னை நோக்கி அனுப்பி வைக்க போகிறேன். நீ யாரையும் எதிரியாக ஆக்கிக்கிறதோ யார்கிட்டையும் சண்டை போட்டு பகைச்சிக்கிறதோ வேணாம். ஏன்னா கண்ணு முன்னால் எதிரியை உருவாக்கிக்கிறதும் உன்னுடைய பகையை உனக்கு எதிராக வச்சுக்கிட்டு உயிர் வாழ்வதும் பசியோடு இருக்கும்போது விஷத்தை சாப்பிடுவதற்கு சமம். நீயாகவே எதிரியை உருவாக்கி கொள்வதோ பகைவர்களை உருவாக்கி கொள்வதோ வேண்டாம்.
எப்போதுமே எல்லார்கிட்டையும் அன்பா அனுசரணையா கொஞ்சம் அனுசரித்து அக்கறையாக நடந்துக்கோ. எதிரிகளையும் பகைவர்களையும் தானாக உருவாக்கலாமே தவிர அவங்களா உருவாகலாமே தவிர நீயாக உருவாக்கி கொள்ளக்கூடாது. ஏன்னா இந்த உலகத்தில் யார் எப்போ எதிரியாக மாறுவாங்க, யார் நல்லவங்களா மாறுவாங்கன்றது உனக்கு தெரியாத விஷயம். நீ சற்றும் எதிர்பாராத நேரத்தில் உன் கூடவே இருந்தவங்க நல்லவங்களா நினச்சவங்க எதிரிகளாக மாற வாய்ப்பு இருக்கு. எதிரிகளாக இருந்தவங்க உன்னை அழிக்கக்கூடிய பகைவர்களாக பகையாளிகளாக மாறவும் வாய்ப்பு இருக்குன்றத நீ புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் பணம் கூட ஒரு சுயநலவாதி தான். பணங்கிறது நல்ல பணக்காரன்ட்ட இருக்கும்போது இன்னும் அவனுக்கு செல்வம் சேரும். குட்டி மேலே குட்டி போட்டு அது காசு பணமாக சேரும். இதுவே ஒரு ஏழைக்கிட்ட இருந்ததுன்னா அந்த பணம் குட்டி போடுறதுக்கு பதிலாக வட்டி தான் போடுது. வட்டிக்கு வாங்கியே இந்த மனித உலகம் அழிஞ்சிடக்கூடாதுன்றதால தான் இதை சொல்கிறேன்.